ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீரெகிழ்மை வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முதுக்குமான இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தறினபடினால நன்றியப்பா. இயேசு உங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினாலே நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினாலே எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமலுடைய கிருபையை தருகிறவரே சோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலொரு போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற இந்த வேத வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு
நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லார்ட் சப்பர், கர்த்தரின் திருவிருந்து என்கிற தலைப்பிலே 2வது செய்தியாக இன்றைக்கு நாம் இதை தியானிக்க இருக்கின்றோம். ஏ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர், நமது மீட்பரை நினைவு கூறுதலை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இதில் 3 காரியங்களை இந்த நாளிலே பிரதானமாக தியானிக்க 3 பிரிவுகளாக பார்க்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் காரியம் வாசிக்கும்போது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஹி கேவ் தேங்க்ஸ் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தட் இஸ் எ ப்ரொவிஷன் ஆஃப் காட். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அதை பிட்டு என்ன பண்ணார், இது வாங்கி புசியுங்கள் என்று சொல்லும் பொழுது, இது உங்களுக்காக பிற்கப்பட சொல்லும் பொழுது பார்ட்னர்ஸ் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட நாம் என்ன பண்ணுறோம், பங்காளிகளாக இருக்கிறோம். 3வது, இது என்னை நினைவுக்குறது உங்களுக்காக என்னுடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது, தட் இஸ் அ ப்ரொபிஷியேஷன் ஃபார் அவர் சின்ஸ், நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக செலுத்தப்பட்ட பலியாக நாம் பார்க்கின்றோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது அவர் அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதங்கள் செய்கிறதுக்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுகிறார், 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுப்பதற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணுறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நான் பார்க்கின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களுக்காக அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவரும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்துல கூட ஆண்டவர் செய்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை பிதாவாய் இதையும் திட்டமிட்டு செய்திருக்கிறபடினாலே நன்றி கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்களுக்காகவும் செய்யாத காரியங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். செய்த காரியங்கள் என்ன, நம்முடைய இரட்சிப்பு, நம்முடைய மீட்புக்காக நம்ம சொல்கிறோம். அவர் செய்யாத காரியங்கள் என்னவென்றால், நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக அவர் நம்மை தண்டிக்கலை, நம்ம அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் தண்டியாமல் நம்மை விட்டாரே, அதற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதல் பதில் ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி அந்த வசனத்தில் 24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹி கேவ் தேங்க்ஸ்.
எதற்காக? தட் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் காட். தேவன் முன்னேற்பாடாக இந்த உலகத்திலே மனுக்குலத்தை ரட்சிக்கிற இரட்சகராக அவர் திட்டமிட்டு தீர்மானித்து செய்த இந்த காரியத்திற்காக அவர் நன்றி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். வேதத்தில் 1 பேதுரு 1:20 வாசிக்கும் பொழுது, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் ரோமர் 5 நான் வாசிக்கும் பொழுது 6 வாசிக்கிறோம், கிறிஸ்து குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே குறித்த ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 10 நான் வாசிக்கும் பொழுது, புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கு, இதோ வருகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனத்தை அந்த எபிரேயருக்கு நிருபம் 10 நான் பார்க்கின்றோம். எனவே தேவன் செய்த இந்த மகத்தான ரட்சிப்பின் திட்டத்திலே தேவன் அதை செய்து முடிக்கப் போகிறார். செய்து முடிக்கப் போகிறதுனால அதை என்ன பண்ணுகிறார்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனுக்குலத்திற்கு அவர் செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்? 2 காரியம் வாசிக்கலாம். லவ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் மேன்கைண்ட், மனுக்குலத்தின் மேலே அவருக்கு வைத்த அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது லிபரேஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்திற்கு கிடைக்கப் போகிற விடுதலைக்காக அவர் நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்? ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. ஏன் கட்டுப்போகிறார்கள்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். ஏன் அந்த நிலைமை வந்தது? ரோமர் 5 வாசிக்கும் பொழுது 12 வாசிக்க, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆதாம் என்கிற ஒருவனுடைய மீறுதலினாலே அவருடைய கீழ்ப்படியாமையினாலே மரணமும் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. இயேசு என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே மனுக்குலத்திற்கு ஜீவனும் மீட்பும் உண்டாகக்கூடிய ஒரு விடுதலை உண்டாகக்கூடிய காரியத்தை தேவன் இயேசுவின் மூலமாய் செய்து அவர் தீர்மானித்து செய்தபடியினாலே அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முன்னுதாரணமாக அவர் நன்றி செலுத்துகிறதை நான் பார்க்கிறோம். அதை தான் பவுல் என்ன பண்ணுறார்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை செய்தார். மனுக்குலத்தின் வைத்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் அவர் செய்த திட்டங்கள், அவர் செய்த தீர்மானத்தின்படியே ஆண்டவர் செய்கிறதற்காக அவர் நன்றி சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது ரோமர் 5 யாருக்காக அவர் அன்பு வைத்தார்? யார் மேலே ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார்? அந்த ரோமர் 5 6, 7, 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 5 verses 6 to 8. அன்றியும் நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமரில் வாசிக்கும் போது தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் நம்மேல மாத்திரமாக ஆண்டவர் அன்பு வைத்தார், உலகம் முழுவதும் அன்பு வைத்தார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அதுதான் யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்லும்போது, இதோ மறுநாளிலே இயேசு தன் வருகிறதை கண்டு சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதெல்லாம் உலகத்தார் எங்களுக்காக இதை செய்யுங்க, நீங்கள் பாடுபட்டு மறிங்கன்னு யாரும் சொல்லலை. ஆண்டவரே முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 யோவான் 4 8, 9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 4 verses 8 onwards. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்? நாம் கெட்டு போகக்கூடாது, நாம் நித்திய அழிவிலே போய்விடக்கூடாது, நித்திய நரக ஆக்கினையை நாம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? மனுக்குலத்திற்காக தமது குமாரனை ஆண்டவர் இரட்சகராக அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே லூக்கா 2:10 வாசிக்கும் பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம், தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன்னா இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே முதலாவது லவ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் மேன்கைண்ட், மனுக்குலத்தின் மேலே தேவன் வைத்த அந்த அன்பு. இதை எப்போ ஆண்டவர் தீர்மானித்தார்? உலகத் தோற்றத்திற்கு முன்னே ஆண்டவர் முன்குறித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முன்குறித்த அந்த ஆண்டவர் காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் மாத்திரமல்ல, அவர் திட்டத்தின்படியே கல்வாரி சிலுவையை நமக்காக பாடுபட்டு மரித்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ரட்சிப்பு குறித்து நாம்
அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அந்த ரட்சிப்பு யாரால் கிடைத்தது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து அவரை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணி அழைத்து வந்த பொழுது, கொஞ்ச நாளிலே அவர்கள் வாழ்க்கையில் விசுவாச பரீட்சை வந்த பொழுது, அவள் வாழ்க்கையில் சோதனை வந்த பொழுது, அவர்கள் தங்கள் இரட்சகராய் தேவனை மறந்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். இதே விதமாக அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இரட்சகரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவரால் இரட்சிப்பில்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். All have sinned and come short of the glory of God என்று சொல்லி நாம் வேதத்திலே ரோமர் 3:23 நாம் வாசிக்கின்றோம். எனவே ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் எந்த வேறுபாடு வித்தியாசம் மனிதன் பார்க்கிற வண்ணமாக பார்க்காமல் எல்லார் மேலும் தேவன் அன்பு கூறுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதான் மனுக்குலத்தின் மேலே வைத்த தேவனுடைய அன்பு இங்கே வெளிப்பட்டதற்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் அதை பிட்டு அந்த பந்தியிலே அவர் அதை நிறைவேற்றுகிறதை, கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் காரியம் லவ் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் மேன். ரெண்டாவது காரியம் அதில் வாசிக்கும்போது லிபரேஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்தினுடைய விடுதலையை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிப்போம். ரோமன் சாப்டர் 5 verse 13-15. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. 19-20 அதே 5ஆம் அதிகாரம் 19-20. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபை சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு கிருபையை அடிப்படையாக வைத்து கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தேவன் தந்தருளினபடினாலே அவர் நன்றி செலுத்துகிறேன் பார்க்கிறோம். மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா முன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பி சுவாபத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம், கோபாக்கி பிள்ளை. ஆனால் தேவனும் என்ன பண்ணுகிறார், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எபேசியர் சாப்டர் 2 verses 3 onwards. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் ரோமர் 6:22 வாசிக்கிறேன், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த விடுதலையை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 32-36 வரைக்கும் பார்க்கும் பொழுது யூத மக்களோடு கூட அவர் சம்பாதிக்கின்றார். அதில் பரிசேயர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உடனே விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே வாக்குவாதம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 32-36 வரைக்கும் வாசிப்போம். ஜான் சாப்டர் 8 verses 32-36. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக,
நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே எந்த பின்னணியில் இருந்தாலும், எந்த சபை பழியில் பின்பற்றவர்களாக இருந்தாலும், எல்லாரும் பாவம் செய்கிற யாராக இருந்தாலும் பாவத்திற்கு அடிமையாக தான் இருக்கின்றார்கள். எனவே குமாரன் விடுதலை ஆக்கினால மெய்யான விடுதலை கிடைக்கும். அதுதான் லிபரேஷன் ஆஃப் மேன்கைண்ட். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறான்? தான் செய்த தவறுகளுக்கு தன்னுடைய பிராய சித்தமாக அவனாக எதை யூகிக்கிறானோ அல்லது எதை செய்தால் அவனுக்கு நலம் என்று அவனுக்கு தோன்றுகிறதோ இதையெல்லாம் இன்றைக்கு செய்து அவைகளின் மூலமாக தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். எவ்வளவுதான் மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் அவர் நல்லவனாக நடந்தாலும், ஒருபோதும் அவன் செய்கிற கிரியைகள் ஒருபோதும் அவனை விடுவிக்காது. ஆகினால்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே, சடங்குகளினாலே, சம்பிரதாயங்களினாலே உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, உலக ஞானத்திலே எவ்வளவோ மனிதன் முயற்சிக்கின்றான். கொலோசர் 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்கிறார். ஏன் கிறிஸ்துவை பற்றினது? கிறிஸ்துவின் மூலமாக தான் மனுக்குலத்திற்கு மெய்யான ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த மெய்யான விடுதலை மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இயேசுவை மூலமாக மாத்திரம் இல்லாமல் வேறு யார் மூலமாகவும் அது கிடைக்கவே கிடைக்காது என்பதை தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னே முன்னறிந்தார். அறிந்தபடினாலே இயேசுவை முன்குறித்தார். முன்குறித்தபடியே குறித்த காலத்தில் இயேசு பிறந்தார். குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே 1 தீமோத்தேயு 2:4-5-6 வாசிக்கும் பொழுது இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை ஒரு அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கி எவ்வளவோ சபைகளில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆண்டவர் யாரெல்லாம் குறித்தாரோ அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துருவார் அப்படின்னா, சில பேரை மாத்திரம் முன்குறித்து அவங்கெல்லாம் ரசிக்கப்படணும் அப்படின்னு முன்குறிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் மனுக்குலத்திற்காக தான் இந்த உலகத்தில் பாடுபட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். இதில் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றில்லை, அடிமை என்றில்லை, சுயாதீனம் என்றில்லை, பணக்காரன் ஏழை என்று எந்த பாகுபாடும் வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவர் மனுக்குலத்திற்காக தான் பாடுபட்டு மரித்தார். மரித்து தான் தேவன் தமது அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். எனவே தான் அந்த வசனம், இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகம் 2 அதிகாரம் 4-5-6 வசனம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு சாப்டர் 2 verses 4-6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிலரை மாத்திரம் எப்படி முன்குறிப்பார்? அதை யோசித்து பார்க்கணும். யாரை முன்குறித்தார்னா, யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு என்று தேவன் முன்குறித்த ஒரு காரியம். அதனால தான் எபேசர் நிருபம் 1 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4வது வசனம் இப்படி வாசிக்கிற, எபேசியன் சாப்டர் 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த வழியில தான், இந்த முறைமையில தான் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியும், இந்த முறைமையில தான் ஒருவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும் என்று உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்தார். அந்த முன்குறித்தலின்படியே, அவருடைய திட்டத்தின்படியே, தீர்மானத்தின்படியே இயேசுவை இந்த உலகத்தில் இரட்சகராக தந்தள்ளினார். அந்த இரட்சகரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் ரோமர் 11 வாசிக்கிறோம், இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகிற தெரிந்து கொள்ளுதல். எனவே ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரம் முன்குறிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. ஒருவர் கூட கட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. சில பேர் இன்றைக்கு சொல்கிறாங்க, நம்மெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டார், அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ மற்றவர்கள்லாம் புறக்கணிக்கலை. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத அன்புள்ளவர்.
ஒருவர் கூட கெட்டு போவது சித்தமில்லை. தேவனுடைய திட்டத்தின்படி இயேசுவை நாம் விசுவாசித்தபடினால அந்த இயேசுவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அந்த இயேசுவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய திட்டம். அந்த தீர்மானத்தின்படி தான் தேவன் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னாக்கா இன்றைக்கு வாசிக்கும் பொழுது இன்றைக்கு மனுக்குலத்தில் சில பேர் என்ன பண்ணால் தங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை நம்பிக்கொண்டு இவைகளை செய்தால் நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும், இவைகளை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி சபைகளிலே அந்த நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். ஆனால் குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யான விடுதலை. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தாலும் சரி, அவர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அண்மை. எனவே இதை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. எனவே எந்த மனிதனுக்கும் பாரபட்சம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்றினபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஹி கேவ் தேங்க்ஸ். அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிகாஸ் திஸ் இஸ் ஏ ப்ரொவிஷன் ஆஃப் காட். தேவனுடைய முன்னேற்பாடான ஒரு காரியமாக இதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது அவர் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11 24 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. ரெண்டாவது காரியம் வாசிக்கும் போது அதை என்ன பண்ணுகிறார், அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டாவது we are partners with Christ. அதில் நாம் என்ன பண்ணோம், ஒரு பங்கு அவருக்கு இடத்துல, ஒரு பங்கு நம்முடைய, அதில் எல்லாரும் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஒரு காலத்திலே தேவனுக்கு தூரமாய் நாம் போனோம். நாம் கிறிஸ்துவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். ஆண்டவருடைய உறவிலே இருந்து ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தமாய் அந்த உறவு அற்று போயிற்று. ஆனால் நாம் செய்த கிரியைகளினாலே ஒருபோது அந்த உறவை மறுபடியும் நம்மால் புதுப்பித்து கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்தபடினால தான் அந்த இயேசுவின் மூலமாக மறுபடியும் அந்த ஒப்புரவாக்குதலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து இப்படி நாம் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 17 onwards. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிற்று. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே ஒப்புரவாக்குதல் தேவனோடு கூட அந்த சமாதானம் இயேசுவின் மூலமாக தான் ஒருவனுக்கு கிடைக்கின்றது. அதனால ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கு அந்த உறவு முதலாவது உண்டாகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவோடு உண்டாகிற உறவின் மூலமாக தான் நாம் தேவனோடு கூட அந்த ஒப்புரவாக்குதலும் தேவனோடு கூட அந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறத ஒழிய வேறு எந்த வழியிலும் ஒருவன் தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் ஆக முடியாது. அதான் வாசிக்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 10 verses 14 to 23. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தாங்கள் ரட்சிக்கப்படாத மக்களோடு கூட அந்த ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு பந்தியில் பங்கு பெறுகிறவர்களை பார்க்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட சபையில் போய் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற பந்தியில் பங்கு பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விக்கிரக விலகி ஓடுகிறோம். ஏன்னாக்கா நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட இருக்கிறது.
அதனால தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது என்று சொல்கிறார். எனவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வமுள்ள கர்த்தர் சொல்கிறார். எனபடியே அடுத்த வசனம் சொல்கிறார், நீங்கள் எனவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்கள் பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடமை. எனவே பந்தியில் பங்கு பெறும்பொழுது அந்த தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மாத்திரம் பந்தியில் பங்கு பெறுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ரொம்ப பயபக்தோடு பங்கு பெற்றுவிட்டு அவிசுவாசிகளோடு பங்கு வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அங்கும் நாம் பங்கு பெறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை நாமே ஏமாற்றிக் கொள்வர்களாக இருப்போம். அப்படி இருக்கவே கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் மிக மிக அவசியம். ஏனெனில் அங்கே வாசிக்கும்போது யூதாசை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாஸ் என்ன பண்ணுகிறான், அவன் அந்த பந்தியில் அவன் பங்கு பெறும் பொழுது அந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களோடு கூட என்ன பண்ணுகிறான், ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டு வருகிறான். அதை 30 காசுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் உடன்பட்டு வந்து என்ன பண்ணுகிறான், அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவனுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பணத்தோடு இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அந்த இயேசுவை கொலை செய்ய எத்தனிக்கிற மக்களோடு கூட அவனுடைய ஐக்கியம் உறவு இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் பந்தியிலே வந்து பங்கு பெறுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விதமாக இருந்து விடக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 21 22 வசனம் வாசிப்போம். ஜான் சாப்டர் 13 verse 21-22. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். 26-27 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். அந்த அப்பரசத்தில் யாரிடத்தில் நாம் பங்கு பெற்றாலும் சரி, இன்றைக்கி உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அது சாதாரண ஒரு பாஸ்டர்கிட்ட வாங்கினாலும் சரி, சீனியர் பாஸ்டர் சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டர்கிட்ட வாங்கினாலும் சரி, அல்லது குருவானவர்கிட்ட பங்கு பெற்றாலும் சரி, அல்லது மேற்றானியர்கிட்ட வாங்கினாலும் சரி, அல்லது அதை விட கர்டினால்கிட்ட வாங்கினாலும் சரி, போப்புக்கிட்ட வாங்கினாலும் சரி, இங்கே இயேசுக்கிட்டே அப்போ வாங்குகிறான் ஒருத்தன். ஆனால் அவருடைய உடன்பாடு வந்து உலகத்தோடு கூட இருக்கிறது, பணத்தோடு கூட இருக்கிறது. அவருக்கு எதிரான மக்களோடு கூட அந்த உறவு வைத்து கொண்டு பந்தியில் பங்கு பெறும் பொழுது என்ன நடக்கிறது? சாத்தான் அவனுக்குள் புகுகிறதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஐக்கியம் வெளிப்புறமான சடங்காச்சாரமாக இருந்து விடவே கூடாது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எனவே ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் அறிக்கையிடுகிறோம். எனவே இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது, அப்போ என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உலகத்தோடு இருக்கிறதா? அல்லது பாவத்திலே வாழ்ந்து கொண்டு நான் அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறேனா? அல்லது அவிசுவாசிகளோடு கூட பங்கு வைத்து கொண்டு நான் ஆண்டோடைய பந்தியில் வந்து பங்கு பெறுகிறேனா? இது எல்லாம் ஆண்டவர் நன்றாக பார்ப்பார். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏனெனில் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு முக்கியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து பலிகளை அவர்கள் பலியிடுகிறதை நான் பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்துக்கொள்வோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவராய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர்களை பலி மிருகத்தை அவர் கொண்டு வரும்பொழுது அவரை பார்த்து வேதனையோடு கூட சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்க நாம் கேட்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடே கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டுமென்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன்.
அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப் பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலை தேடுகிறார்களே. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலைமையில் இருக்கிறதா இல்லையா என்று அவன் சீர்தூக்கி பார்த்து அதில் பங்கு பெற வேண்டியது அவசியம். ஆனால் அவன் பாவத்தோடு கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த பந்தியிலே பங்கு பெற்றால் அது ஆசீர்வாதம். ஏன்னா என் மாம்சம் மெய்யான போஜனம், இரத்தம் மெய்யான பானம், என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் நித்திய ஜீவன் உண்டு என்று அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு இதை நம்பி போகிற மக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுதான் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி, நீ தவறாக பிரசங்கம் பண்ணின அவன் தவறாக அவன் நம்பிக்கொண்டு போவான். எனவே அப்பிரசதம் என்பது அதில் பங்கு பெறுகிறது. கர்த்தருடைய பந்தி என்பது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்க உறவு எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த உறவு சரியானதாக இருக்கிறது என்பதை நாம் அதன் மூலமாக நாம் அறிக்கையிடுகிறோம். என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்கிறது. அதான் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 1 யோவான் 1 அதிகாரத்தில் 3, 4, 5 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 1 verses 3-5. நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. எனவே தேவன் ஒளியாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு அந்த அப்பத்திலே பங்கு பெற்றால் கர்த்தருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். நான் செய்கிற ஒரு அறிக்கையானது, அந்த செயலானது அது உண்மையானதாக இருக்கும். அது துதிக்கிறதா இருந்தாலும் சரி, பந்தியிலே பங்கு பெறுகிறதா இருந்தாலும் சரி. ஸோ இட் இஸ் அ கம்யூனியன் வித் கிரைஸ்ட். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் அறிக்கையிடுகிறேன். ஆனால் அந்த கொரிந்து சபையார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 17 21 வசனம் வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 11 verses 17-21. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே கம்யூனியன் வித் கிரைஸ்ட் அண்ட் கம்யூனியன் வித் ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ். எனவே இது அறிக்கையானது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் ஒரே சரீரமும் ஒரே அப்பமுமாய் இருக்கிறோம். அதாவது நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் எல்லாம் அங்கமாக இருக்கிறோம். இந்த ஒரு சத்தியமானது ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு சபையார் இன்னொரு சபையார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த சபையினுடைய சடங்குகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவருடைய சடங்குகளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எங்கள் ஐக்கியம் இருக்கிறது, நான் கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களே, தேவன் இதை அங்கீகரிப்பாரா? யோசித்து பார்க்கணும். அப்படி வாழ்க்கையில் அவங்கவுங்க அந்தந்த சபை முறைமையின்படி செய்கிறது தான் முக்கியமாக கொடுப்பார்கள் ஒழிய, ஒரு சபையார் இன்னொரு சபையார் மேலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை யாராக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், இயேசுவின் சரீரமாக சபையில் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறார்கள். அந்த எண்ணம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த அன்பு இந்த நாட்களிலே வெளிப்பட வேண்டியது அவசியம். அது வெளிப்பட வைப்பார் இந்த கடைசி நாட்களிலே. ஏன்னா எல்லா சபையிலும் சிதறடிக்கப்பட்டு போகிற ஒரு காலம் வரப்போகிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை தூற்றும் பொழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிற நாளிலே அவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தம்முடையவர்களை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய அன்பிலே யார் நிலைத்திருக்கிறானோ, அக்கிரமம் மீதியானாலும் தேவனுடைய அன்பிலே யார் நிலைத்திருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். தாம் உலகத்து முழுவதும் தூதர்களை அனுப்பிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்க்க போகிற ஒரு காலம் வரப்போகிறது. எனவே எந்த எண்ணத்தோடு கூட நாம் பங்கு பெறுகிறோம்? ஒரு சபை சடங்காகவா
அந்த சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் போகிறோமா, அல்லது ஆண்டவருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம், நாம் யாரோட ஐக்கியம் இருக்கிறது, இந்த சபையில் இருக்கிறவங்க இயேசுவோட ஐக்கியம், அந்த சபையில் இருக்கிறவங்க இயேசுவோட ஐக்கியம், ஆனால் அவங்களுக்கு ஐக்கியம் இருக்காது. இந்த எண்ணங்கள் இருக்கும்பொழுது எப்படி உண்மையான ஐக்கியம் வெளிப்படும்? ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைப்பதற்கு மட்டும் ஐக்கியம் வச்சாங்க. பரிசேயர் சதுசேயருடைய கொள்கை ஏற்றுக்க மாட்டாங்க, சதுசேயர் ஏரோவர் கொள்கை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள், புறக்கணித்தார்கள். இந்த கடைசி நாட்களிலே அந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடப் போகிற ஒரு காலம். எனவே நாம் பந்தியில் பங்கு பெறும் பொழுது அந்த எண்ணத்தோடு கூட இருக்க வேண்டியது. ஸோ இட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர். நம்முடைய மீட்பரை நாம் நினைவு கொடுக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் அந்த மீட்பரோடு கூட அந்த இயேசுவோடு கூட இருக்கிறது. இயேசுவோடு கூட மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையிலவர். 1 கொரிந்தியர் 1:9 நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே we are partners with Christ. இயேசுவோடு கூட நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். கம்யூனியன் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு இருக்கிற நம்முடைய உறவும், கம்யூனியன் வித் கிறிஸ்டியன்ஸ், ஃபெலோ கிறிஸ்டியன், மற்ற கிறிஸ்தவரோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்குதல் மிக மிக அவசியம். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ என்ன சொல்கிறார்? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்பது சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஸோ இட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர். ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். அப்போ எதை நினைவு கூறுகிறோம்னாக்கா அந்த ப்ராபிஷியேஷன் ஃபார் அவர் சின்ஸ், அதாவது நமது பாவத்துக்காக பரிகார பலியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. திஸ் இஸ் மை பாடி என்று ஆங்கிலத்தில், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், திஸ் இஸ் மை பாடி என்று சொல்கிறார். இந்த வார்த்தை யூதருடைய சொல் வழக்கம், அது இயேசுடைய சொல் வழக்கத்திலிருந்து அதனுடைய உண்மையான தாற்பயத்தை, உண்மையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்தல் மிக மிக அவசியம். இது என்ன இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்று சொன்னேன், அந்த முன்னதாக அவர் கையில் வைத்திருக்கிற அந்த அப்பம் அது சரீரமாக மாறுகிறது என்று சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து செய்யும் பொழுது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்ல, அது ரத்தமாக மாறுகிறது என்று சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளுடைய ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற விதத்தை, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற விதத்தை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 2 verse 18 and 19. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். கர்த்தருக்கு சோத்திரம். அங்கே தேவாலயத்திலே அங்கே வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிற மக்களை என்ன பண்ணுகிறா, விரட்டி அடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். விரட்டி அடிக்கிறதை பார்க்கும் பொழுது நீ எந்த அதிகாரத்தோடு கூட இதை செய்கிறேன்னு சொல்லி அவரை வினாவுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் என் பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார வீடு ஆக்காதீர்கள், கல்லர் குகையாக மாற்றினீர்கள் சொல்லிட்டு இதை இடித்து போடுங்கள், 3 நாளில் அதை எழுப்புவேன் என்று சொல்கிறார். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இயேசு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்கள், அவள் கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிற அந்த கட்டிடத்தை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எப்படி இது இத்தனை வருஷம் ஆச்சு, இது 3 நாளில் எப்படி எழுப்புவார் என்று சொல்லி அவர்கள் வினாவும் பொழுது அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. Destroy this temple, I will raise it up in 3 days. அப்போ இந்த தேவாலயத்தை போடுங்கள், 3 நாளிலே எழுப்புவேன் சொல்லி அவர்கள் கேட்டது அந்த கட்டடத்தை, இவர் சொன்னதோ தன்னை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். இதே விதமாக தான் இன்னொரு உதாரணம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். Matthew chapter 16 verse 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்கே வசனத்தில் வாசிக்கவும், thou art Peter and upon this rock I will build my church. இந்த திஸ் சர்ச்ன்னு சொல்லும்போது, அப்பான் திஸ் ராக் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறார்? சிலர் சொல்கிறாங்க அது முன்னதாக இருந்த அந்த பேதுருவை குறித்தது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார்கள். இது 3 விதத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை இந்த 3 காரியத்தை நாம் புரிந்து கொண்டால் சில எளிதாக அந்த அர்த்தத்தை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் காரியம், முன்பு இருக்கிற அந்த நபரை குறித்து சொல்லப்படுகிறதா,
அல்லது மூன்றாவது நபரை குறித்து சொல்லப்படுகிறதா, அல்லது சொல்லுகிற நபர் அவரை குறித்து சொல்கிறார். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. தன்னையை விளக்கமாக இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எல்லாரும் என்ன சொல்ல, முன்னதாக இருக்கின்ற பேதுருவை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். முன்னதாக இருக்கின்ற அந்த தேவாலயத்தை குறிக்கிறது என்று அந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். முன்னதாக இருக்கிற பேதுருவை குறிக்கிறது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இருக்கிற அப்பத்தை குறிக்கிறது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மூன்று இடத்திலும் ஆண்டவர் தன்னை குறித்து தான் சொல்லுகின்றார். இது அந்த இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இதை புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால தான் அந்த 1 கொரிந்தியர் 10 சொல்கிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்பரசத்தை பங்கு பெறும்போது அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது முக்கியமானது தான், அவசியமானது தான். அது நிச்சயமாய் அவ்விதான் ஆனால் அது எவ்விதமாய் பங்கு பெறுகிறோம் என்பது அதை விட மிக மிக முக்கியம். ஏன்னா இயேசுவே அப்பத்தை கொடுத்த அதை வாங்கின யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே திஸ் இஸ் மை பாடி என்று சொல்லுவோம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறு. யாரை நினைவு கூறு? இயேசுவை நினைவு கூறு, இரட்சகரை நினைவு கூறு, தேவனை நினைவு கூறு. அந்த இயேசு யார், எப்படிப்பட்டவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 2 லாஸ்ட் 2 வெர்சஸ். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. அதனால தான் அந்த 12 அப்போஸ்தலரோட மேரி வீட்டிலே பந்தியில் இருக்கும்போது சொல்கிறார், இங்கே என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனை என்னை காட்டி கொடுப்பான், உங்களில் இருவன் காட்டி கொடுப்பான், தாளத்தில் கையிடுகிறவனே காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அப்பையும் யூதாஸ் என்ன பண்ணுகிறான், நானோ என்று சொல்லும்பொழுது நீதான்பான்னு தனிப்பட்ட முறையில் அவனுக்கு சொல்லியிருந்தாலும் மீறி அவன் என்ன பண்ணுகிறான், அதில் துணிகரமாய் அந்த அப்பத்தை அவன் வாங்குகிறதை நான் பார்க்கிறோம். ஏனெனில் இயேசுவுக்கு ஒவ்வொருடைய நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவருடைய ஆவிக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏதோ சடங்காச்சாரமாக ஏதோ வாரம் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பந்தியில் பங்கு பெறுகிறது, அல்லது முந்தின நாள் மட்டும் ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு பங்கு பெறுகிறது, அப்படி இல்லை. நம்முடைய ஐக்கியம் அப்பரசம் பங்கு பெறுவது மாத்திரமில்லை. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். எனவே நோவாவின் நாட்களில் நடந்த பொழுதுதான் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லிவிட்டார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விலகிவிடவே கூடாது. எனவே எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். ரோமர் சாப்டர் 8 verse 10 onwards. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஏன்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அளவிட முடியாத அந்த அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தமாய் கிடைத்த ரட்சிப்பு, இவ்வளவுதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த தண்டனையிலிருந்து தானே ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார். அப்போ விடுதலையாக்கப்பட்ட நான் என் வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை நான் சீர்தூக்கி பார்க்குதல் மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த தவறை நம்முடைய வாழ்க்கையில் செய்து விடக்கூடாது. அந்த கொரிந்து சபையார், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த ஒரு சபையிலேயே பல பிரிவினை இருந்தது போல இன்றைக்கு பல பிரிவினை உள்ள சபைகள் ஒரு கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசிக்கிறார்கள், ஒரு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆவிக்கு மறைவான சிறுசி ஒன்றும் இல்லை, அவருடைய ஆவிக்கு மறைவான ஸ்தாபனம் ஒன்றும் இல்லை, அவருடைய ஆவிக்கு விரோதமான உபதேசங்கள் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இது ஏன்னாக்கா அந்த மாதிரி ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு உங்களுக்குள் பிரிவினை உண்டாக வேண்டியதே. யார் சத்தியத்தை அறிந்து கொள்கிறார், யார் சத்தியத்தை வாழ்கிறார் என்பதை அவன் சிந்தித்து பார்த்து சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம்தான் அவனுடைய வாழ்க்கையில் மெய்யான விடுதலை கொடுக்கும்.
எனவே அந்த இரட்சகரை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. 2 காரியங்கள் வாசிக்கிறோம். சின்லெஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் சப்ஸ்டிடியூஷனரி டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது சின்லெஸ் லைஃப் ஆஃப் இயேசுனுடைய பாவமற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. யோவான் 8:46 வாசிக்கிறோம், என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். பரிசுத்தராய் வாழ்ந்தார். பரிசுத்த பலியாக இன்றைக்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் தங்கள் தெய்வங்களுக்கு பலி செலுத்துகிறவர்களை குறித்து உலகத்தில் நான் பார்க்கிறோம். அந்த தெய்வங்களுக்கு பலி செலுத்தும் பொழுது என்ன பண்ணுகிறார்கள்? ஒச்சமில்லாத ஒரு பழிப்பொருளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒச்சமில்லாத பழிப்பொருளை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி பழிப்பொருள் ஒச்சமில்லாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் தங்களிலே அந்த ஒச்சம் இருக்கிறது என்பதை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கறதில்லை. அதுதான் ஆபேலுக்கும் காயினுக்குள்ள வித்தியாசம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கலை. எனவே நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பை நான் அருவருக்கிறேன் ஏசாயா 1 சொல்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் ஒரு அப்பழுக்கற்றவர், பரிசுத்தர், குற்றம் இல்லாதவர், மாசற்றவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேனே. அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? எபிரேயருக்கு நிருபம் 4 14-15 இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 4 verses 14 and 15. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை he is sinless and he is sympathetic. எனவே பூர்ணமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். பூர்ணமான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே தம்மையே பரிசுத்தமான பூர்ணமான பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லது எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். மனிதன் செய்கிற எந்த ஒரு பலியோ எந்த ஒரு சடங்கோ ஒருபோதும் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கவும் மன்னிக்காது. அது பாவத்தை கழுவி சுத்திகரிக்காது, அவனை பூர்ணப்படுத்தவும் படுத்தாது. அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. ஏனெனில் அவர் ஒருவரே பூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர், அவர் ஒருவரே பூர்ணமான பலியை செலுத்தினவர். அந்த இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் அது சரியாக இருக்குமானால் நாம் இன்றைக்கு அந்த பூர்ணமான விடுதலையை, பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். அதனால தான் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கட்டும். நீதி உள்ளவன் தொடர்ந்து ஆண்டோருக்கு ஏற்புடைய நிலையிலே நீதியிலே நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பாவமற்ற பரிசுத்தராய் வாழ்க்கை வாழ்ந்தார். ஸோ சின்லெஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:18 வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த அறிவு எனக்குள்ளே இருக்குமானால் நான் யாரோடு ஐக்கியம் இருக்கிறது? நான் அந்த சடங்கு சம்பிரதாயம் என்று சொல்லி அது வார சபை கூடி வரும்பொழுது மாத்திரம் அதில் பங்கு பெற்றுவிட்டு மீத நாட்களெல்லாம் நான் என் விருப்பம் போல நான் வாழ்ந்து கொண்டு நான் போவேனே. ஆனால் ஒருபோதும் ஆண்டுடைய இரக்கம் கிடைக்காது, ஆண்டுடைய கிருபை கிடைக்காது. ஏனெனில் ரோமர் 9:16 இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 9 verses 15 onwards. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். எனவே நம்முடைய ஐக்கியம் ஆண்டோடு கூட இருந்து அந்த பந்தியிலே பங்கு பெறுவோமானால் ஆண்டோடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். ஆண்டோடு கூட சரியான உறவு இல்லாமல் ஒரு சடங்காச்சாரமாக அந்த நாளிலே மாத்திரம் அந்த நேரத்தில் மாத்திரம் நாம் பங்கு பெறுவதாய் காணப்படுவோமானால் அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே போகிறான். ஏனெனில் அவன் தன் இரட்சகரை அவன் நினைவு கூறவில்லை.
அந்த இரட்சகரை நினைவு கூர்ந்திருப்பானேயானால், அவர் கொடுத்த ரட்சிப்பு இவ்வளவுதான், ரட்சிப்பை குறித்து அவர் நினைவு கூர்ந்திருப்பாரானால், அந்த பந்தியிலே பங்கு பெறும்போது அவனுடைய எண்ணங்கள் அவர் கொடுத்த மீட்பின் மேலே இருக்கும். அந்த சிலுவை பற்றிய உபதேசத்திலே அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்குது. ஏனெனில் சின்லெஸ் லைஃப் ஆஃப் ஜீசஸ், ரெண்டாவது வாசிக்கும்போது சப்ஸ்டிடியூஷனரி டெத் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது இயேசு பரிகார பலியாக நமக்கு பதிலாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். உதாரணமாக வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரம் 15-18 வசனம் வரைக்கும் வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 27 verses 15 to 18. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். எனவே இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது பாரபாஸ் மரிக்க வேண்டிய அந்த சிலுவை, ஆனால் அந்த சிலுவை பாரபாஸ் விடுதலையாக்கப்பட்டான். அந்த சிலுவை இயேசுனிடத்திலே அங்கே கொடுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இயேசு அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்கிறதை நான் பார்க்கின்றோம். நல்லா கவனிப்போம். பாரபாஸ் என்றால் என்ன? பார் என்றால் சன், அப்பா என்றால் பிதா. அதாவது அப்பாவுக்கு பிள்ளை மரிக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்த நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே நாம் இன்றைக்கு மரிக்க வேண்டியவர்கள். நாம் நல்லா கவனிக்கணும். பார் அப்பாஸ் என்றால் சன் ஆஃப் தி ஃபாதர், அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு பிறந்தவன் என்று அர்த்தம். அந்த தகப்பனுக்கு பிறந்தவனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த சிலுவை, ஆனால் பரம தகப்பனுடைய பிள்ளையாகிய இயேசு அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் தான். நாம் மரிக்க வேண்டிய இடம், நாம் நித்திய அழிவுக்கு போக வேண்டியது அவசியம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் மரிக்க வேண்டிய அந்த இடத்திலே இயேசு நமக்காக மரிக்கிறதை பார்க்கிறோம். பரமபிதா தம்முடைய குமாரனை நமக்காக கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பாக்கியம் இன்றைக்கு நம்ம கிடைத்திருப்போமானால் நாம் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாய் இதில் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5-6 வசனத்தை வாசிப்போம். ஐசையா சாப்டர் 53 verses 4-5-6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை தான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவத்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்கிறார். இது சரீர சுகத்திற்காக சொல்ல, ஆன்மீக விடுதலைக்காக அங்கே சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க. எனவே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவனை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனவே நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இன்றைக்கு அவர் மரித்திருக்கிறாரே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டாரே, நமக்கு சமாளித்து கொண்டு போன ஆக்கினை அவர் மேல் வந்ததே, இதையெல்லாம் என் மீட்பராக இரட்சகரால் வந்ததல்லவா? அதனால் நம்முடைய 1 யோவான் 2:1 2 வசனம் வாசிக்க, நம்முடைய பாவங்களை சகோதரரை பாவம் செய்யாதபடிக்கு இது உங்களுக்கு எழுதுகிறேன்.
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவருமாய் இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எனவே அந்த கிருபையை ஆதாரமாக வைத்து செலுத்தப்பட்ட பலி அது. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட பலி எனக்காக அவர் செலுத்தியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதனால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒரு பந்தயத்தில் விளையாடுகிறார்கள். அந்த ஒரு ஃபுட்பால் கால்பந்து போட்டி நடக்கிறது. கால்பந்து போட்டி நடக்கும்போது அந்த போராட்டத்தில் யாருமே கோல் போடலை. எதிராளி நல்ல பலசாலியாக இருக்கிறான். அதனால் இந்த டீமால் என்ன பண்ண, இந்த குழுவால் என்ன பண்ணால் அவர்களை மேற்கொள்ள முடியல. அப்போ ரொம்ப பலவடைந்து ஒருவர் அடிபட்டு கிடக்கிறாரு. அப்போ சப்ஸ்டிடியூஷனை யாராச்சும் ஒருத்தர் போகும்போது அந்த ஒரு நபர் தன்னுடைய திராணியினாலே, தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே, தன்னுடைய செயல்களினாலே, திறமையினால் அவர் என்ன பண்ணுகிறார், எதிராளிகளை வீழ்த்தி ஒரு கோல் போட்டானாக்க அந்த கோல் ஆனது அந்த வெற்றி கிடைக்கிறது, அந்த டீம் முழுசும் கிடைக்குது. அதனால தான் இன்றைக்கி சர்வலோகத்தின் பாவங்களையும் இயேசு சுமந்து நமக்காக உலக மாம்சம் பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அந்த ரட்சிப்பை இன்றைக்கு இலவசமாய் நமக்கு கொடுக்கின்றார். எனவே தான் நமக்கு பதிலாக அவர் மரித்து இந்த விடுதலை நமக்கு கொடுத்த அப்படின்னாலே அந்த விடுதலை நாயகனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் இட் இஸ் கர்த்தருடைய பந்தி என்பது இட் இஸ் எ ரிமைண்டர் ஆஃப் அவர் ரிடீமர். அந்த மீட்பரை நாம் மறந்து விடாமல் நினைவு கூறும்படி இதில் பங்கு பெற வேண்டியது மிக மிக அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாக தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். இதான் பவுல் கண்ணீரோடு கூட சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் சொல்லும்போது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியை அவர்களுக்கு பூமி கடத்தலை சிந்திக்கிறார்கள். நாம் எதை சிந்திக்கிறோம்? நம்முடைய நித்தியத்தை சிந்திக்கிறோமா? தேவன் எதற்காக தம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்பதை சிந்திக்கிறோமா? அந்த இரட்சகரால் நமக்கு கிடைத்த பலன் என்னது என்பதை நாம் சிந்திக்கிறோமா? இன்றைக்கு அந்த பங்கு பெறுகிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது சிந்திக்கிறோமா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சிந்திக்கிறான். நாம் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே we should remember our Redeemer. எனவே கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரோடு இருக்க ஐக்கியத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி நான் சோத்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது ஏதோ சடங்காச்சாரமாக செய்கிற ஒரு காரியமாக நாங்கள் ஒருபோதும் அலட்சியம் பண்ணிவிடாமல் அந்த மீட்பரை, அந்த இரட்சகரை எங்கள் அனிதன வாழ்க்கையை அவர் கொடுத்த இரட்சிப்பு, அவர் கொடுத்த கிருபையாய் கொடுத்த இவ்வளவு பெரிய மீட்பு, இதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் அந்த ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் தொடர்ந்து நிலைத்திருந்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.